நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து விளக்கம் அளித்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா தொடர்பாக தொடர் புகார்கள் எழுந்தன. இதற்கிடையே வாக்காளர்கள் 93 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள் வெளியானதாக பரபரப்பு தகவல் வெளியாகியது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதியை சந்தித்து இது தொடர்பாக விளக்கம் அளித்தார். அது மட்டுமின்றி பணப்பட்டுவாடா தொடர்பான புகார்கள் ஆவணங்கள் குறித்த அறிக்கையையும் தாக்கல் செய்தார். இந்த சந்திப்பின் போது தமிழக இணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா மற்றும் ஓம் பிரகாஷ் ராவத் ஆகியோரும் உடனிருந்தனர். இந்த சந்திப்பிற்கு பிறகு ஆர்கே நகர் தேர்தலை நடத்துவதா அல்லது ஒத்திவைப்பதா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் கூறப்படுகிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி ஆகியோருக்கு வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி, சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் ஆகியோரின் வீடுகள் உட்பட 55 இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று முன்தினம் சோதனை மேற்கொண்டனர். வருமான வரித்துறையின் இந்த ஆய்வில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியானது. குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ஆர்கே நகர் தேர்தலில் பணப்பட்டுவாடா தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் அமைச்சர் விஜயபாஸ்கர், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி ஆகியோருக்கு வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. வருமான வரித்துறை அலுவலகத்தில் நாளை காலை நேரில் ஆஜராக வேண்டும் என 3 பேருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஆர்கே நகரில் பிரச்சாரத்திற்கு நாளை ஒரு நாள் மட்டுமே மீதமுள்ள நிலையில் தண்டையார்பேட்டையில் டிடிவி தினகரன் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்வடைகிறது. இதனையொட்டி அனைத்து கட்சி வேட்பாளர்களும் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தண்டையார்பேட்டையில் உள்ள சியோன் சபையில் உள்ள தேவாலயம் முன்பாக அங்கு வழிபாட்டிற்கு வந்த மக்களிடம் அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். அவருடன் அமைச்சர் காமராஜ், KP அன்பழகன், துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோரும் உடன் இருந்தனர். அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நாளை மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. இதனால் அனைத்து கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் ஆர்கே நகரில் திமுக சார்பில் போட்டியிடும் மருது கணேஷை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆட்டோவில் வீதி வீதியாக சென்ற ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் கைப்பற்றிய ஆவணங்கள் குறித்து CBI விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். முறைகேடுகளும் ஊழல்களும் லஞ்சமும் தலைவரும் அடிப்படையில் ஒரு எடுத்துக்காட்டு என்பதுதான் இது போதாது. இதை தொடர்ந்து அந்த நேற்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வருமான வரித்துறையுடைய அந்த ஆவணம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் முதலமைச்சரையும் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி சேர்த்து 7 பேர் அதில் குறிப்பு இருக்கிறது. எனவே முதலமைச்சர் பழனிசாமி அத்தனை பேருமே ராஜினாமா செய்ய வேண்டும். அவர்கள் மீது உடனடியாக CBI என்கொயரி போட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் வீடுகளில் நடைபெற்ற வருமான வரி சோதனை விவரங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், முறைகேடு புகார் காரணமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்யக்கூடாது என கேட்டுக்கொண்டார். டெல்லியில் 26 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை பிரதமர் மோடி அழைத்து பேசாதது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் போராட்டத்தை மத்திய மாநில அரசுகள் அலட்சிய போக்குடன் கையாண்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர், தமிழகத்தையும் தமிழக விவசாயிகளையும் மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பதாக சாடினார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திருநாவுக்கரசர் வலியுறுத்தினார். அதிமுக 3-4 அணி நிற்கிற போது ஒரு சிலரை பலவீனப்படுத்தவும், ஒரு சிலரை இது போன்ற ரெய்டுகள் மூலமாக முடக்கவும்
இன்னொரு சைடுக்கு ஆதரவு கொடுப்பதற்கும், இது பிஜேபியினுடைய சித்து வேலை. பிஜேபி அரசாங்கம், பிஜேபி கட்சி இந்த திருவிளையாடல்களை எல்லாம் தேர்தலை மனதிலே கொண்டு இன்கம் டேக்ஸை பயன்படுத்தி செய்யக்கூடாது. அப்படி செய்து அதில் வந்திருக்க என்ன விளைவுகள் வந்தது, அதனால் என்ன கைப்பற்றினார்கள் என்கிற விவரங்களையும் மக்களுக்கு தெரிவிக்கணும். சென்னை ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை கைது செய்ய வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விஜயபாஸ்கர் இல்லத்தில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் இடைத்தேர்தலுக்கு பணத்தை வாரி இறைத்ததற்கான ஆவணங்கள் மட்டுமின்றி ஒவ்வொரு மாதமும் அவர் வாங்கி குவித்த லஞ்சத்திற்கான பட்டியலும் சிக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விஜயபாஸ்கர் இல்லத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின்படி கடந்த நவம்பர் மாதம் மட்டும் அவருக்கு 5,16,00,000 லஞ்சம் கிடைத்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். விஜயபாஸ்கர் மீதான ஊழலுக்கு ஆதாரங்கள் கிடைத்துள்ளதால் அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அன்புமணி ராமதாஸ், ஊழல் தடுப்பு சட்டத்தில் விஜயபாஸ்கரை கைது செய்து விசாரணை நடத்தும்படி லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பக்ரைன் நாட்டில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் 25 பேரை ஈரான் கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில் அவர்களை மீட்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலும் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த மாதத்தில் இருவேறு தேதிகளில் பக்ரைன் நாட்டிலிருந்து 25 மீனவர்கள் 5 விசை படகுகளில் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்றனர். காற்றின் வேகம் அதிகரித்ததாக கூறப்படும் நிலையில் திசை மாறிய விசைப்படகு ஈரான் நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கிஸ் தீவிற்கு சென்றது. இதனைத் தொடர்ந்து ஈரான் கடற்படையினர் 25 மீனவர்களையும் கைது செய்ததுடன் அவர்களின் 5 விசை படகுகளையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்லியில் தமிழக விவசாயிகள் பாடை கட்டி சங்கு ஊதி 27வது நாளாக நூதன முறையில் போராட்டம் மேற்கொண்டனர். கூடுதல் வறட்சி நிவாரண நிதி வழங்க வேண்டும், பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தின் 27வது நாளான இன்று பாடை கட்டி அதில் விவசாயி ஒருவரை படுக்க வைத்து சங்கு ஊதி நூதன முறையில் போராட்டம் நடத்தினார்கள். வரும் 18ஆம் தேதி சித்திரை தேரோட்டம் நடைபெறுவதையொட்டி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கொடியேற்ற விழா இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த விழாவில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள். இதன் ஒரு பகுதியாக இன்று அம்மனுக்கு இளநீர், பழம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுடன் கல்வாரி மலைக்குள் நுழையும் நிகழ்வை நினைவுபடுத்தும் குருத்தோலை ஞாயிறு பவனி இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. தூத்துக்குடியில் 430 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பனிமய மாதா பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு அருட்தந்தை லெரின்ட்ரோஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிலுவை போன்று செய்யப்பட்ட தென்னை மரக்கிளைகளை கையில் ஏந்தியவாறு மக்கள் ஓசன்னா பாடியவாறு பவனி சென்றனர். ஆலயம் முன்பிருந்து துவங்கிய பவனி பல்வேறு வீதிகள் வழியாக சுற்றி வந்து மீண்டும் ஆலயம் வந்து நிறைவு பெற்றது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பழமை வாய்ந்த கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் பல்வேறு சமய தலைவர்கள் கலந்து கொண்ட குருத்தோலை பவனி நடைபெற்றது. அப்போது கைகளில் தென்னை குருத்தோலைகள் ஏந்தியபடி வீதிகள் வழியாக ஓசன்னா பாடல்கள் பாடி ஏராளமானோர் பவனியாக வந்தனர். இந்த குருத்தோலை பவனியில் இந்து, இஸ்லாம், லூத்தரன் சபை உள்ளிட்ட பல்வேறு சமய தலைவர்கள் கலந்து கொண்டனர். மதத்திற்குள் இறைமகன் இயேசு ஒருபோதும் தன்னை முடக்கி விடவும் இல்லை, மடங்கி கிடக்கவும் இல்லை. மாறாக மதங்களை கடந்த ஒரு மனித நேயத்தை அவர் காத்து சமூகத்தை வழிநடத்தினார் என்பது உண்மை. அதை உணர்வுபூர்வமாக ஏற்றெடுத்து புறப்படுகின்ற பயணம்தான் இந்த பயணம். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக சென்றனர். வந்தவாசி கத்தோலிக்க திருச்சபையும் சிஎஸ்ஐ பேராலயமும் இணைந்து நடத்திய இந்த குருத்தோலை ஊர்வலம் புனித இருதய ஆண்டவர் ஆலயத்தை சென்றடைந்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில்
பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு திரளான பக்தர்கள் திருச்செந்தூர் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப் பெருமானை வழிபட்டனர். கோவிலின் உள்பிரகாரத்தில் குமர கடவுளுக்கு இன்றிரவு திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. இன்னைக்கு நாங்கள் திருச்செந்தூரில் முருகனை வழிபட்டுட்டு கடல் நீராடிட்டு அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வமான கற்கவேலனார் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு குடும்பத்தோட சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இங்கே நல்ல கூட்டமாக இருக்குது. எங்களுக்கு பங்குனி உத்திர திருவிழா ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்குது. இதேபோல் ஸ்ரீவைகுண்டம் அருகே செய்துங்கநல்லூரில் உள்ள சுந்தரபாண்டிய சாஸ்தா கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததும் பொங்கலிட்டும் வழிபட்டார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழை.